என்ன ஒரு ஆச்சரியம். விஜய் வந்து 6 மணிக்கு மேல இந்த கூட்டத்துல நீங்க பாத்திருக்கீங்களா கேட்பாங்க. நேத்து நான் பாத்துட்டேன். பாத்துட்டீங்களா? அமித்ஷாவோட உட்காந்துட்டு இருந்தாரு அவரு. ஓகே, அதான் ஏதோ ஒரு சாப்பாடுல ஏதோ பார்சல் எடுத்துட்டு போய் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். பூங்கொத்து இதெல்லாம் கொடுத்தாரு. அதுல ஒரு பேக்ல ஒண்ணு கொடுத்தாரு. அது என்ன கிஃப்ட்னு தெரியல. ஓகே, 31வது தென்மண்டல குழு கூட்டம் வந்து சென்னை கோவளத்துல வந்து நடக்குது. ஒரு பக்கம் சட்டமன்ற கூட்டம், இன்னொரு பக்கம் தென்மண்டல கூட்டம். எதற்காக? இதெல்லாம் நம்ம நன்மை செய்யறதுக்காக. நமக்கு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நம்பினாதான் சோறுன்றாங்க, அதனால நம்பிட்டு இருக்கோம். கூட்டமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி பாப்போம் நன்மை நடக்குமா அப்படின்னு. இன்னைக்கு அந்த கூட்டத்துக்கு முன்னாடி நேற்று நைட்டு அமித்ஷா வந்துட்டாரு சென்னைக்கு. முதல்வர் விஜய் முதல் முறையாக அமித்ஷா போய் நேர்ல சந்திச்சு மீட் பண்ணிருக்காரு. இவை முதல்வர்கள் வந்து போக மாட்டாங்க, முக்கியமான அமைச்சர்லாம் அனுப்பி வைப்பாங்க, அதிகாரிகள் அனுப்பி வைப்பாங்க. இதெல்லாம் சொல்றப்ப நானே போறேன் அமித்ஷா கிட்டன்னு சொல்லிட்டு தான் அவரே வாலண்டியரா தான் வந்துதான் அமித்ஷா மீட் பண்ணதா சொல்றாங்க. காரணம், மத்திய அரசு கூட ஒரு இணக்கம் வந்து நமக்கு ஏற்படணும். அதெல்லாம் தாண்டி நிதி பகிர்வு வந்து பிரச்சனை இருக்கு, மாநில உரிமைகள் பிரச்சனை இருக்கு, நதிநீர் பிரச்சனை எல்லாமே இருக்கு. நாளைக்கு, அதாவது இன்னைக்கு விவாதிக்கிறதுக்கு முன்னாடியே அமித்ஷாட்ட நம்ம கோரிக்கைகளை சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ் பிரேக்கிங் மூமெண்ட் மாதிரி தான் போய் மீட் பண்ணிருக்காப்புல அமித்ஷாவை விஜய். இன்னைக்கு காலையில அந்த கூட்டம் வந்து கூடிச்சு அமித்ஷா தலைமையில. அமித்ஷா தான் தலைவர். துணைத் தலைவர் யார் அப்படின்னா நம்ம முதல்வர் விஜய். அந்த ரொட்டேஷன் அடிப்படையில ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வரப்ப நியமிப்பாங்க. அந்த அடிப்படையில விஜய் வந்து துணைத் தலைவர். அதே மாதிரி பக்கத்து மாநில முதல்வர் எல்லாருமே இந்த மீட்டிங்ல வந்து கலந்துகிட்டாங்க. ஆமா, ஆந்திரால இருந்து சந்திரபாபு நாயுடு வந்திருந்தாரு, சதீசன் வந்து கேரளால இருந்து வந்திருந்தாரு, DK சிவகுமார் கர்நாடகால இருந்து வந்திருந்தாரு. பட் ரேவந்த் ரெட்டி மட்டும் அவரோட துணை முதல்வரை அனுப்பிச்சு வச்சுட்டு தெலுங்கானாவோட துணை முதல்வர் தான் வந்திருந்தாரு. புதுவையில இருந்து ரங்கசாமி, அவர் நான் எதுக்கு வந்துட்டு நான் சும்மா தானே இருக்கேங்கிற மாதிரி, முதலமைச்சருக்கான பவரே எனக்கு இல்லை அப்படின்னு புலம்புவாரு. கூட்டணியில எல்லாம் வேற இருக்கிறாங்க, இருந்தாலும் அவர் வரல. துணைநிலை ஆளுநர் அவர் தான் பவர்ஃபுல்லா இருக்காருங்கிறதுனால அவர் வந்துட்டாரு. சோ ஆமா, அவருக்கே யாரு துணைநிலை ஆளுநரை யாரு கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்கன்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்கன்னா அமித்ஷா தான் வச்சிருக்காரு. அப்படி பார்த்தா அவரே வந்திருக்க வேணாம், அமித்ஷாவே புதுச்சேரிக்கும் சேர்த்து பேசிட்டு போயிருக்கலாம். இருந்தா கூட வச்சுப்பாங்கல்ல, அங்கிருந்து டைரக்டா கண்காணிக்க முடியாது, ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும்ல. ஒரு ஜனநாயகமா இருக்கட்டுமே அவரையும் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாங்க. சோ அந்த மீட்டிங் வந்து இன்னைக்கு நடந்தது. முக்கியமா இதுக்காக அப்படின்னா அந்த மாநில நதிநீர் வந்து பங்கீடு, ஒரு விமான போக்குவரத்து, பெண்கள் பாதுகாப்பு, இதை பத்தி எல்லாம் வந்து பேசுவாங்க. மாநில உரிமைகள், அதே மாதிரி பக்கத்து மாநிலத்துக்கும் பிரச்சனை அப்படின்னா அதை பத்தி வந்து பேசுவாங்க. இன்னைக்கு நம்ம முதல்வர் விஜயனா பேசியிருக்காருன்னா குறிப்பா நீட் விலக்கு வேணுங்கிறத வந்து கேட்டிருக்காரு. சட்டமன்றத்துல நோ டீலிமிட்டேஷன் தீர்மானம் நிறைவேற்றினா கூட இங்க வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் வந்து பேசியிருக்கிறதா வந்து சொல்றாங்க. அது என்னன்னா, சட்டப்பூர்வமா வந்து இந்த டீலிமிட்டேஷனால மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின தென் மாநிலங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஒரு உத்தரவாதம் சட்டப்பூர்வமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே திமுகல இருந்து சொன்னாங்க. இப்ப முதல்வர் விஜயும் வந்து அதை தான் சொல்றாரு. பட் 543ங்கிறது மாத்த வேணாங்கிறது தான் போன ஸ்டாண்டா இருந்தது. இப்ப அந்த ஸ்டாண்டே மாத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எப்படி இருந்தாலும் அது மாநில நன்மைக்குள்ளதான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூட சட்டமன்றத்துல அந்த 100% இடங்கள் இருக்கு அப்படின்னா அதுல 7.19 அப்படிங்கிற சதவீதம் வந்து தமிழ்நாட்டுக்கு இப்ப ரெப்ரசன்டேஷன் இருக்கு. அதே கண்டினியூ ஆகணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. பட் இப்போதைக்கு கண்டினியூ ஆனாலும் பின்னாடி மாத்திருவாங்கிறது ஒரு பயம் இருக்கதா இடதுசாரிகள் வந்து சொல்றாங்க. சோ இப்படி ஒரு விஷயம் அங்க பேசியிருக்காரு. அதே மாதிரி DK சிவகுமார் என்னன்னா, மேகதாது பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவர் வந்து மேகதாது கட்டினா தமிழ்நாட்டுக்கு நல்லது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் சொல்ல. ஏன்னா தேவையில்லாத தண்ணி வந்து போய் கடல்ல வந்து கலக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப நாங்க அணைக்கட்டி வச்சிருந்தோம்னா 2 மாநிலத்துக்கும் வந்து ஈஸியா பகிர்ந்துக்க முடியும்னு சொல்றாரு. அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்கிற மாதிரி தான் பேசுறாரு. அது விஜய் முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, காவேரி மேலாண்மை ஆணையம் சொல்றதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காரணம் வந்து எதையுமே கர்நாடகா கடைபிடிக்கிறதே இல்ல. அதை வந்து பக்கத்திலேயே TK சிவகுமார் வச்சுட்டு குத்தி காட்டுற மாதிரி தான் பேசியிருந்தாரு அவரு. உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கு, காவேரி மேலாண்மை ஆணையமும் சொல்லியிருக்கு. அது ரெண்டையுமே கேட்கணும், அவங்க சொல்ற உத்தரவுகளை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு அவர் வந்து அங்க பேசினாரு. பக்கத்துல இருக்க DK சிவகுமார் யாருக்கோ சொல்ற மாதிரி அவர் பாட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதான் சொல்றாரு. அணைய நான் கட்டினா உங்களுக்கு நன்மை எங்களுக்கு நண்பன் சொல்றாரு TK சிவகுமார். அது தெரிஞ்ச விஷயம் தான். பக்கத்து கேரளா மாநிலம் சதீஷ்னு வந்து என்ன சொல்றாருன்னா,
முல்லை பெரியாறுல அணை கட்டினா தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லது. நீங்க ஏன் தமிழ்நாட்டு நல்லதுக்கே கர்நாடகாவும் கேரளாவும் இவ்வளவு பண்றீங்க? அவங்களும் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தத்துல தண்ணி 2 பக்கமும் அடைக்க போறாங்கன்னு வந்து தெரியுது வரப்போற நாட்கள்ல. நல்லது அப்படின்னு. பட் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் என்னைக்குமே அது. ஆமா, அத வந்து இந்த சந்திரபாபு நாயுடு வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டு நீர் பிரச்சனை, கர்நாடகா இந்த 2 மாநிலத்துக்குள்ள பிரச்சனையை தீர்க்கணும்னா கோதாவரியையும் காவேரியையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. கோதாவரி கோட்டக்கிளிங்கிற மாதிரி அவரு வந்து வந்திருக்காரு. ஒரு தீர்வு இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதை தாண்டி முதலமைச்சர் விஜய் பேசும்போது இந்த மாநிலங்களுக்கிடையே அந்த போதைப் பொருள் தடுப்புலையும் வந்து ஒரு இணக்கம் வேணும், அதை நம்ம வந்து சேர்ந்துதான் ஒழிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருந்தாரு. நிதி பகிர்வு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வரணுமோ அதை வந்து முறையா ஒன்றிய அரசு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஏன்னா 30% உள்நாட்டு உற்பத்தியில தென் மாநிலங்கள்ல இருந்து தான் வருது அப்படிங்கிறதான் சுட்டி காட்டி பேசியிருக்காங்க. பட் என்னன்னா இந்த நதிநீர் விவகாரம் தான் நமக்கு வந்து இன்னுமே வயிற்று கலக்குற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் டி.கே. சிவகுமார் அணைகட்டோங்கிறாரு, சதீஷன் அணைகட்டோம்லாம் வந்து சொல்றாங்க. இந்த கூட்டமே எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது, சும்மா ஏற்படுறதான் ஒரு கூட்டம், அதுலயே பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. நாளைக்கு சட்டமன்றத்துல பத்தி எல்லாம் பேசுவாங்க, நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஆமா, இதுக்கிடையில வந்து இந்த கூட்டத்துல கலந்துக்க முடியாது, ஏன்னா அவர் முன்னாள் முதல்வர் ஆயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. பட் அமித்ஷாவை மீட் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஏற்கனவே அவர் வந்து திருவண்ணாமலை எல்லாம் வந்திருந்தப்போ இவர் போய் சந்திச்சுட்டு வந்தாரு எடப்பாடி பழனிசாமி. இன்னமும் இவர் ஏன் எடப்பாடியை போய் சந்திக்கிறாரு, அப்படி எடப்பாடி வந்து அமித்ஷாவை போய் சந்திக்கிறாருங்கிற மாதிரி ஒரு விவாதம்லாம் போச்சு. இப்போ செகண்ட் டைம் சந்திக்கலாம் இந்த குறுகிய காலத்துக்குள்ளேங்கிற மாதிரி ஒரு டாக் இருந்தது. ஆனா கடைசி நேரத்துல அந்த சந்திப்பு ரத்தாயிட்டதா சொல்றாங்க. ஏன்னா டெல்லிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பாலமா இருக்குதே ஒரு கட்டுமான நிறுவனம் தான் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஸோ அந்த நிறுவனம் வழியா தான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் ஆனதாகவும் அதுல வந்து எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் இவங்கெல்லாம் திரும்ப சேர்த்துக்கணும், பழைய பதவிகளை கொடுக்கணும்னு அமித்ஷா வலியுறுத்த போறதா இருந்துதா சொல்றாங்க. ஸோ அதை பிடிக்காம எடப்பாடியே வந்து அது வர முடியாதுன்னு அந்த கட்டுமான நிறுவனத்திட்ட சொன்னதுனால கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அமித்ஷாவோட வேலையை பத்தி முன்னாடி வந்து சசிகலாவையும் தினகரனையும் செத்துக்குவாங்கன்னாரு. அப்ப கூட வந்து போயிட்டு இருந்து எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தான். ஆமா, இப்ப வந்து இவங்களையும் செத்துக்குவாங்க வேறாகிறாரு. இப்ப அமித்ஷா வந்து எங்களை சேர்த்துக்குங்க அப்படின்னு கேட்பாரு போல. அடுத்து வந்து ஏற்கனவே சேர்த்துக்கிட்டு தானே ஒன்னாதானே நாங்க இருக்கணும் வந்து சொல்லுவாங்க எடப்பாடி. என்டிஏ இருக்கா இன்னமும் தமிழ்நாட்டுல? இருக்கே, பாமக, அதிமுக, பாமக என்டிஏல தான் இருக்காங்களா? அவங்க யார் பக்கம் இருக்காங்கன்னே தெரியல. ஜி.கே. வாசன் காங்கிரஸோட நான் சேர்ந்துருவேங்கிற மாதிரி பேசுறாரு. ஸோ அதனால ஒரு மாதிரி என்டிஏவும் எங்க இருக்குன்னு தெரியல, இந்தியாவும் எங்க இருக்குன்னு தெரியல. அதாவது இந்தியா கூட்டணியும் எப்படி இருக்கு. இப்ப இந்த இடைத்தேர்தலில் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு தெரியும். பட் ஊபி அதெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தெரியும் இந்தியா இருக்கா, இந்தியா கூட்டணி இருக்கா இல்லையா அப்படின்னு. அடுத்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி வர செப்டம்பர் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவுல நம்ம ஆனந்த விகடனும் டாக்டர் ஆர்கே டயபெட்டிக் ஃபுட் இன்ஸ்டிடியூட்டும் சேர்ந்து ஒரு கருத்தரங்கம் நடத்த போறாங்க. பாதம் எவ்வளவு நமக்கு முக்கியம் வயசாக அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா சர்க்கரை நோயாளிகளுக்கு பாதம் நல்லா இருந்தா நம்ம நடந்தே வந்து ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த கருத்து இருக்குல்ல, அதை வலியுறுத்தி நிறைய கேள்விகளுக்கு முன்னணி மருத்துவர் ராஜேஷ் கேசவனும் அதே மாதிரி பிரபல திரைக்கலைஞர் எஸ்.வி. சேகரும் வந்து பேச போறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட என்ன கேள்விகள் வேணா வந்து நம்ம வாசகர்கள் கேட்கலாம். இது வந்து அனுமதி முற்றிலுமா இலவசம். வர எல்லாருக்குமே ஒரு ஃபுட் கேர் கிட் ஒன்று 1000 ரூபாய் மதிப்புல அதுவும் வழங்கப்படும். ஸோ அதனால இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா மறக்காம முன்பதிவு வந்து பண்ணுங்க. ஆமா, முன்பதிவு எப்படி பண்ணணும் அப்படின்னா 04466802980 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க முன்பதிவு பண்ணிக்கலாம். தமிழ்நாடு சட்டமன்றம் ரொம்ப சுவாரஸ்யமா, நல்லா கலகலப்பா, சில சமயம் ரொம்ப ஆழமான விவாதத்தோட வந்து போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. லைவ் செஷன் அப்படிங்கிறதுனால எப்பனாலும் போய் பார்க்கலாம் அதை. ஆமா, அதுதான் திமுக பிரச்சனையா இருக்கு. நேற்று 6:40 வரைக்கும் வந்து போயிருக்கு. காலையில 9:30 மணிக்கு ஆரம்பிச்சது 6:40 வரைக்கும் வந்து போயிருக்கு. எப்ப போய் காதுல வச்சாலும் சரி சில சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து கண்ணில் மாட்டுது. நேத்து வந்து ஒரு 5:30 மணிக்கு போய்கிட்டு இருக்கேன். நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் பேசிக்கிட்டு இருக்காரு. பேசுன்னு பேசி தள்ளுறாரு. ஆமா, கைய வேற பின்னாடி கட்டிட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப நேரம் பேசினாரு. ஐயோ, நீர்வளத்தை பத்தி ரொம்ப நேரம் பேசுறாருன்னு மியூட்ல இருந்து எடுத்து விட்டா எங்க தலைவர்னு தளபதியார் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் பத்தியே ரொம்ப நேரம் பேசினாரு. காலையில தான் சொன்னாங்க முதல்வரை பத்தி புகழ்ந்து பேசணும் அப்படின்னு. இவர் தான் வந்து கட்சியோடைய பொதுச் செயலாளர், மூத்த அமைச்சர் வேற. ஆடவர்லாம் புகழ்ந்து பேசுவேன் வேற மாதிரி வந்து புகழ்ந்துகிட்டு இருந்தாரு. இவர் வந்து அந்த எதுகை மோனை அதெல்லாம் இல்ல, நடந்த சம்பவங்கள் நிறைய விஷயத்த அங்க சொல்லிட்டு இருந்தாரு. அதான் எங்க தலைவர், அதான் எங்க தளபதியார், எங்க உயிருங்க அவருக்கு மிஞ்சி எதுவுமே இல்லைங்கன்னு சொன்னாரு. 2-3 சுவாரஸ்யமான சம்பவம் வந்து சொல்லணும்னா,
இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி தலைவரை வச்சு டைரக்ட் பண்ண ஒரு முக்கியமான இயக்குனர், இப்பயும் முக்கியமான ஒரு இயக்குனரா தான் இருக்காரு. ஓ அவரா? அவருதான். கிணத்து கடவா? வந்து சீட்டு கேட்டாரு. பட் தலைவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, ரொம்ப வருஷமா அங்க மாவட்ட செயலாளர் ஒரு தம்பி இருக்காரு, அவருதான் அந்த தொகுதி வந்து நான் கொடுக்க போறேன், கோச்சுக்காதீங்க நண்பான்னு வந்து சொன்னாரு. அவரு இப்ப ஜெயிச்சு இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. பக்கத்துல யாரோ ஒருத்தர் விக்னேஷ் கையெல்லாம் பிடிச்சாங்க, காட்டிக்கிட்டு இருந்தாங்க இவர் தான். அவர் கிணத்து கடவு எம்எல்ஏ, கிணத்து கடவுல இருந்து ஒரு டைரக்டரா யார் அவரு அப்படின்லாம் டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நேயர்களுக்கு தெரியும், கீழே என்ன கமெண்ட்ல போட்டிருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா, இப்ப துணை சபாநாயகரா இருக்காரு, அவர் நில்லுங்கன்னு நாங்க வந்து சொன்னோம். சொன்னப்ப தலைவர் என்கிட்ட 75,000 ரூபா தான் பணம் இருக்குன்னு சொன்னாரு. தலைவர் நிக்க சொல்றாருப்பா, நீ நில்லுப்பா நாங்க சொன்னோம். இப்ப ஜெயிச்சு துணை சபாநாயகரா இருக்காரு. திண்டுக்கல் யாரை நிக்க வைக்கலாங்கிறப்ப வந்து ஒரு ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் இருந்தாரு, தலைவர் அவர் தான் சூஸ் பண்ணாரு. அவர் கேட்டப்ப எனக்கெல்லாம் வேணாங்க சீட்டுன்னு தான் சொன்னாரு அவரு. இப்போ அவர் ஜெயிச்சு சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்காருன்னு சொன்னோடனே பின்னாடி இருந்த உறுப்பினர்கள் ஒருத்தரை எல்லாம் தட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, அவருக்கு இப்படி எழுந்திருச்சு வணக்கம்லாம் சொன்னாரு. இப்படி சாதிபத மேதம் இல்லாம, எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாம எல்லாருமே ஜெயிக்க வச்சதான் எங்க தலைவர்ன்றத வந்து குறிப்பிட்டு இருந்தாரு. துரை சந்திரசேகர் ஆப்போசிட்ல இருந்தவர் வந்து, நீங்க மீடியா பார்த்தா குடுன்னு ஓடிடுறீங்க, நின்று பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்து வம்பெழுத்து இருந்தாரு. அதுக்கு ஆனந்த் என்ன சொல்றாரு அப்படின்னா, வந்து நீங்க சொல்றீங்க நிருபர்களும் வந்து இத பத்தி மட்டும் பேசுங்கன்னு சொல்றாங்க, அத பத்தி பேசுறப்ப நீங்க சொல்லி கொடுத்த கேள்வியும் வந்து கேட்டுறாங்க. உங்க நிறுவனத்துல இருந்து 2 நிருபர்கள் வந்து வேணும்னே இது பண்றாங்க, அதனால நான் கொஞ்சம் போறேங்கிற மாதிரி அவர் சொல்ல. இல்ல நீங்க ஓடுறீங்கன்னு சொல்ல, நீங்க வேகமா நடந்து சமாளிச்சிடுறீங்க, நீங்க நல்ல திறமையானவர் தான் அப்படின்னு துரை சந்திரசேகர் அதுக்கப்புறம் பாராட்டினாரு. துரை சந்திரசேகர் பேசும்போது கூட மாமான்லாம் சொல்லி பேசிட்டாரு. அப்ப வந்து துணை சபாநாயகர் தான் இருந்தாரு. எங்க மாமானே சபாநாயகர், உங்க மாமானா யாருங்க அப்படின்னு சொன்னோடனே பூண்டி கலைவனான்னு தான் சொன்னாப்புல துரை சந்திரசேகர். இப்ப இந்த மாதிரி அன்பார்லிமெண்டரி எல்லாம் வேணா, மாமாவை தூக்குங்க அப்படின்ட்டாரு. எங்க மாமாவை தூக்க சொல்றீங்களான்னு சொல்லிட்டு துரை சந்திரசேகருக்கு குசுமு ஜாஸ்தின்னு தெரியுது. அப்பாவதான் தூக்கிட்டீங்க, மாமாவையும் சட்டமன்றத்துல இருந்து தூக்குனா எப்படிங்கிற மாமாங்கிறது எப்படிங்க நீங்க தூக்குறாங்கிறப்ப அவர் சொல்றாப்புல, எங்க மாமாங்கிறதெல்லாம் எப்படி அவைக்குறிவுல ஏத்த முடியும், எங்க மாமாங்கிற கிட்ட மாமா பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. யார சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் சரி அவரு மாமான்னு பேசிட்டு உட்காராருன்னா, இந்த பக்கம் உள்ளவர் எங்க அண்ணன் அப்படின்ட்டு ஆரம்பிச்சாரு. யாருன்னா தாவேகா எம்எல்ஏ விஜய் சரவணன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆற்றல் மிகு சிவாஜி கணேசனையே தோக்கடிச்சிட்டு சட்டமன்றத்துக்கு வந்தவர் தான் எங்க அண்ணன் துரை சந்திரசேகர், அவரை பார்த்துதான் நாங்க அரசியலுக்கே வந்தோம். ஆனா இப்ப அவர் ஏதோ புதிய சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி பேசுறாரு. அதாவது பிரச்சனை எல்லாம் இப்பதான் இருக்க மாதிரி கோரிக்கைகளா அடுக்கிட்டு இருக்காரு. கடந்த 5 ஆண்டுகள் திமுக தான் இருந்தாங்க, அப்ப எதுவுமே பண்ணலங்கிற மாதிரி அவரே வந்து சொல்லி காட்டுறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா என்னன்னா, இன்னைக்கு கூட பாறேன், இன்னைக்கு மதியானம் வந்து ராஜகண்ணப்பன் முன்னாள் அமைச்சர் பேசிக்கிட்டு இருந்தாரு. துரை சந்திரசேகர் கையை அப்படி நீட்டுறாரு, இது பண்றாரு, அவருக்கு பின்னாடி அடிக்கிறாரு. அவரு தெளிவா தெரியுதவருடைய பாட்டில அவருதான் அந்த வாயெல்லாம் இது பண்ணிட்டு இருந்து மாட்டினாரு ஏற்கனவே சபாநாயகர்கிட்ட. இருந்தாலும் அவர் வந்து இன்னும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து அமைச்சர் ஆனந்தே நிறைய விஷயம் பேசுனதுல அரசியலுக்கு ஏண்டா தலைவர் வந்தாரு அப்படின்னு ஒரு கட்டத்துல ஃபீல் பண்ணாராம். ஏன்னா நிறைய வாடகை வாய்கள் வந்து அவரை திட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்லாம். ஆனா அவர் அது பெருசா எடுத்துக்கலாம், நம்ம பாத்துக்கலாம், அதெல்லாம் கண்டுக்காதீங்கன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி பேனரை கிழிச்சதுனால, சர்க்கார் படத்தோட பேனரை கிழிச்சதுனாலதான் அதிமுக வந்து ஆட்சிக்கு வர முடியல, இல்லைன்னா திரும்பி வந்திருப்பீங்க அப்படின்னு. திரும்பி நீங்க வந்திருப்பீங்க. அப்போ யார் இருந்தான்னு தெரியல, கேமரா காமிக்கல, அவரே சிரிச்சு ஒத்துக்கிறாரு போல தெரியுது. அந்த பேனரை கிளிக்காம இருந்தீங்கன்னா இப்ப உங்களோட ஆட்சி தான் இங்க நடந்துகிட்டு இருக்கோம், ஒரு பேனரை கிழிச்சு எங்க ஆட்சி உட்கார வச்சுட்டீங்களேன்னு சொன்னாரு. இன்னொரு பக்கம் ஐஆர்எஸ் ஆபீசர், முன்னாள் ஐஆர்எஸ் ஆபீசர் அருண்ராஜ் இருந்தாரு. அவரை பார்த்து என்ன சொன்னாரு அப்படின்னா, வந்து அரசியலுக்கு வரப்பாருன்னு சொன்னா உங்க வீட்டுல வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்னங்க ஐஆர்எஸ் ஆபீசர் தானே நாங்க பொண்ணை கொடுத்தோம், அரசியலுக்கு போறீங்கன்னு வந்தானே தலைவர் சொன்னா நீங்க நில்லுங்க ஜெயிப்பீங்கன்னு அவங்க சொன்னாங்க. அருண்ராஜ் இதெல்லாம் சொல்றாரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெக்கத்தோட இருந்தாரு. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிலதான் வந்து அவங்க தூக்கிட்டாங்க, நாங்க அவர் தூக்கிட்டோம்னு சொன்னாரு அவரு. ஆமா, இன்னைக்கு வந்து உணவுத்துறை அந்த மானிய கோரிக்கை வந்து நடந்தது. இந்த நெல் ரகத்தை பத்தி ஆதவ அர்ஜுனாவும் KN நேருவும் பயங்கரமா வந்து பேசிக்கிட்டாங்க. சன்னரக நெல்லுக்கு நாங்க வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்குறோம், ஏன்னா வந்து சாப்பிட்ற அரிசியா வந்து இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து முன்னாள் அமைச்சர் KN நேரு என்ன சொல்றாருன்னா, இங்க விளைச்சலே இது ரொம்ப கம்மி தான்,
அதனாலதான் நாங்க வேற மாநிலத்துல வாங்குறவங்க மாதிரி பதிலெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, இப்போ உள்ள அரிசி அப்படிங்கறத தோசைக்கும் இட்லிக்கும் தான் பயன்படுத்துறோம், சாப்பாட்டுக்கு பயன்படுத்த முடியல அப்படின்னு மக்களே சொல்றாங்க அப்படிங்கிறத ஆதவர்ஜுனா சொல்றாரு. அதனாலதான் நாங்க வந்து இந்த சன்னரக நெல்லை கொள்முதல் பண்ணணும்னு முதலமைச்சர் வந்து உத்தரவு போட்டிருக்காரு, மக்களுக்கு நல்ல அரிசி கொடுப்போம்லாம் அவர் பேசினாரு. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அது ஆட்டுக்கும் கோழிக்கும் தீவனமா போடுறாங்க, ரேஷன் கடையில வாங்குறது தரமற்றதா இருக்குங்கிற மாதிரி பேச, இப்படிலாம் பேசலாமான்னு ஒரு சண்டை வந்துச்சு. திமுக காரங்கெல்லாம் அமளியில வந்து ஈடுபட்டாங்க. ஸோ அது ஒரு விவாதம் போச்சு. இன்னொரு பக்கம் வந்து அதுக்கு எவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாருங்க, ஏழைகள் சாப்பிட்ற அரிசியோட வந்து கொச்சப்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து குறிப்பிட்டு இருந்தாரு. தரம் சரியில்லைன்னு சொன்னோன்னா இப்படி ஒரு பாலை போட்டு விட்டாரு போல ஏவாவேல். சரி, ஓகே. இன்னொரு பக்கம் வந்து பாரதிதாசன் அப்படிங்கிற ஒரு மாணவர் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. எனக்கு வந்து அந்த ஆதிதிராவிடர் நலத்துறையிலேருந்து வர வேண்டிய இதை வந்து இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் நிறுத்திட்டாங்க, வரலன்னு சொல்லி ரொம்ப காட்டமா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதெல்லாம் தாண்டி நம்ம டீம் புண்ணியமூர்த்தியுமே அவரை பேட்டி எடுத்து வேடுநிலை டிவிலேயே போட்டிருக்கோம் அது. ஆமா, இப்போ வந்து என்னன்னா அமைச்சர் வன்னியரசு வந்து என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, அந்த மாணவருக்கு கிட்டத்தட்ட இதுவரை சுமார் 48 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது போன திமுக ஆட்சியில தான் கொடுத்துருக்காங்க. நாங்க இப்போ வந்து அவர் அதை என்ன பயன்படுத்தினாரு, அந்த எப்படி பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான எந்த ஆவணமும் இல்லை. அந்த ஆவணங்களை சமர்ப்பிக்காததுனால இப்படி ஒரு நிலை வந்திருக்கு. ஆனா அதை விட்டுட்டு வேற மாதிரி இந்த பிரச்சனையை வந்து அவர் கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. நாங்க யாருக்கும் தடை போடுற வேலை இல்லை. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆதிதிராவிட நலத்துறைக்கு இந்த உயர்கல்வி படிக்கிறதுக்கு வெளிநாடு போறாங்கல்ல, அவங்களுக்கு நிறைய வந்து நம்ம நிதி ஒதுக்கியிருக்கோம், 135 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வந்து நீண்ட விவாதம் தான், ஜாலியா வந்து போயிட்டு இருந்தது. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் நல்லா தான் நடத்தினார் அவரு. ஆமா, இப்ப வந்து என்னன்னா கார் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு 5-6 கார் வந்து தலைமைச் செயலகத்துக்கு வந்திருக்கு. வந்து அதெல்லாம் டெஸ்ட் டிரைவ் எல்லாம் பண்ணிட்டு எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தியா, இப்ப நேத்து தான் அறிவிக்கிறாங்க, அதுக்குள்ள 4 கார் வருதுன்னா என்ன அர்த்தம்? கொண்டு வந்துருவாங்க மஹிந்திரால. சரி, இதே மக்கள் ஏதாவது திட்டம் கேட்டாலோ பிரச்சனை கேட்டாலோ இவ்வளவு வேகத்துல செய்யறாங்களா? வாமா மின்னலுங்கிற மாதிரி வருதே காரு. அடுத்த மக்களுக்கும் கார் கொடுக்குறாங்களா? ஒவ்வொரு வீட்டுக்குமா? ஏற்கனவே சொல்லியிருந்தாரு ஒவ்வொரு வீட்டுக்கு பைக் தர போறேன்னு. ஆமா, அது வாக்குறுதி நிலையத்தோட பேச்சுல சொல்லியிருந்தாரு விஜய். நம்மளே சொல்ல பேசியிருக்கோம். ஆமா, இப்ப வரும் பைக் வரும், அதுக்கப்புறம் கார் வரும், வெயிட் பண்ணுங்க, நல்லா வரும். என்ன கார் வேணும்னு மட்டும் சொல்லுங்க, கொடுத்துருவாங்க. இதை பொம்மை கார் கொடுப்பாங்களா? அதுதான். சரி, இதுல என்னன்னா அந்த காரு பத்தி பேசியிருந்தாங்களே, ஜோதி மணி தான் கேட்டு இருந்தாப்புல, ஐயா கார் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. பாவம் கார் இல்ல, அவர்கிட்ட கார் இருக்கு, அவர்கிட்ட டொயோட்டா காரே வந்து இருக்கு, அவர்கிட்ட வச்சிருக்காராமே. அதை தாண்டி என்னன்னா சபரி ஐயங்கரன், நாட்டோலதான் வரேன், உள்ள வந்தாங்கன்னா சட்டமன்ற செக்யூரிட்டிஸ் வந்து செக் பண்றாங்க என்னைய அப்படின்னு கேட்டு இருந்தாருல, அவர்கிட்ட என்ன கார் இருக்கு? அவர்கிட்டயே வந்து ஒரு கார் வச்சிருக்காரு, சர்வீஸ் விட்டுருப்பாரு, அதனால ஆட்டோல வந்திருப்பாரு. இன்னொன்னு வந்து எனக்கு இனோவா வாங்கி கொடுக்குறேன், இனோவா வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பாயாசங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல வடக்குறிச்சி எம்எல்ஏ சண்முகம். பின்னாடி இருக்கவங்க சொல்றாங்கன்னு சொன்னாரு. உடனே அடையில சிரிப்பா வந்துச்சுல. அவர்கிட்ட 2 மெர்சிடிஸ் பென்ஸே இருக்கு, அதை தாண்டி ஒரு இனோவா வச்சிருக்காப்புல தலைவர். அதை தாண்டி இன்னொரு காரை வச்சிருக்காரு, ஒரு 4 கார் வச்சுக்கிட்டு இன்னொரு இனோவா கேட்கிறாப்புல. அந்த இனோவா 15 வருஷம் ஆகி எஃப்சி பண்ண முடியாதுன்னு அதை தூக்கி போட்டு இதை எடுத்துக்கலாம்னு பாக்குறாரோ என்னமோ தெரியல. பாருங்க, கார் வச்சுக்கிட்டே இந்த மாதிரி கார் கேட்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அததான் வந்து ஒரு டிடிவி தினகரன் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு நிறைய பேர்கிட்ட கார் இருக்குங்கும் போது இவங்க கார் ஏன் வாங்கி கொடுக்கணும், இந்த முடிவை திரும்ப பெறணும் முதலமைச்சர்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அப்படி உங்களுக்கு கார் வாங்கி கொடுக்கணும்னா உங்க சொந்த செலவுலையோ கட்சி செலவுலையோ வாங்கி கொடுங்க, மக்கள் பணத்தை ஏன் எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எழிலன் திமுகல இருந்து அவர் வந்து இந்த 4000 கோடி ரூபாய் நம்ம ஒதுக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காகனா 5 லட்சம் ரூபாய் வந்து ஏற்கனவே வந்து காப்பீட்டு திட்டத்துக்கு கொடுத்துட்டு இருந்ததை 5 மடங்கு உயர்த்தி 25 லட்சமா கொடுக்குறோம். அப்ப காப்பீட்டு நிறுவனங்களுக்கு நம்ம 4000 கோடி கொடுக்கணும், இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காரு. ஸோ இவர் துரைமுருகன் வந்து அவர்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி இந்த அரசு எப்படி செயல்படுது அப்படின்னு கேட்டாங்க. இந்த அரசோட செயல்பாட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. செயல்பட்டாதானே நினைக்க முடியும் அப்படின்னாரு. அடுத்த இதுவே வந்து இந்த மாதிரி கார் கொடுக்குறாங்க எல்லா எம்எல்ஏக்களுக்கும், வரவேற்கிறேன்றாரு. இந்த செயல்பாட்டை வரவேற்கிறாரு, ஆனா என்ன செயல்பாட்டு அப்படின்னு தெரியல. அவருக்கு கார் கொடுத்தா வாங்கி வச்சுக்கலாம்னு நினைக்கிறார் போல, பட் எம்எல்ஏ இல்ல. சட்டமன்றத்தில் இருக்கிற ஏவாவேலு கே நேருவே பாராட்டுறாங்க, டிவிக்கு இருக்கிற சில உறுப்பினர்கள்
தலைவர்களை. அப்புறம் வெளியில இருக்கிற அவரு பாராட்ட தானே செய்வார் அவரோட பங்குக்கு. ஆனா அவர் செயல்பாடே இல்லைன்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணுதான். சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க முக்கியமான திட்டங்களுக்கே பணம் இல்ல, பட்ஜெட்லான்னு நீங்க சொல்றீங்க, அப்புறம் இதுக்கு மட்டும் பணம் எங்கிருந்து வரும் அப்படின்னு கேள்வி கேட்டவரு. தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் எதுக்கு காருன்னு கேக்குறாரு. அதே மாதிரி ஓகே, எம்எல்ஏக்களுக்கு உண்மையாலுமே கார் இல்லைன்னா அவங்களுக்கு கொண்டு வாங்கி தரதோட பயனா இருக்கும். இப்ப ஏற்கனவே கார் இருக்கவங்களுக்கு இன்னொரு கார் கூடுதலா வச்சுட்டு போவாங்க அவங்க. இதனால மக்களுக்கு என்ன பயன் இருக்க போகுது? ஒண்ணுமே இருக்க போறது இல்ல. கரெக்ட் தானே. அதாவது ஏற்கனவே கார் 3-4 கார் வச்சிருக்கவங்களுக்கு எதுக்கு இன்னொரு காருங்கிறது தான் மக்களே எழுப்புற கேள்வி. அது எம்எல்ஏக்களுக்கு கார் இல்லைங்கிறது நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. சில பேர் இருக்கலாம், ஒரு சில விரல் விட்டு என்னக்கூடிய சில பேர் தான் இருக்கலாம். முதல்ல அந்த டேட்டாவை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். தனி வீடியோவே நம்ம வந்து போடலாம் நம்ம வேட்பு டிவில. தமிழ்நாடு முழுக்க ஒரு 60 இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ரைடு பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா, அந்த மின்சார கம்பிகள் எல்லாம் பயன்படுத்தப்படுற அந்த அலுமினிய கம்பியில ஊழல் பண்ணிருக்காங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 1028 கோடி. மின்சாரத்து துறையிலயா? ஆமா. அதுதான் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் வாங்க எதுவும் போயிட்டாரா? சட்டமன்றத்துல காணுமே. சட்டமன்றத்துல முதல் நாள் உட்கார்ந்தாரு, நம்ம பார்த்தோம். சேகர்பாபு அவரும் பக்கத்து போது வந்து சிரிச்சுப்பாங்க, பாத்துப்பாங்க. ஆமா. அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல செந்தில் பாலாஜி சட்டமன்றத்துக்குள்ளார. சேகர்பாபு மட்டும் எந்திக்காரு, உட்கார்றாரு. முன்ஜாமீன் வாங்க போயிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். கேஸா எடுக்கிறாங்க, எதுவும் பணையூர் கதவு தட்டி பாப்போமான்னு பாத்துட்டு இருப்பாரு. இதுல என்னன்னா, செந்தில் பாலாஜியுடைய நெருக்கமான வட்டத்தை சேர்ந்தவங்களும் ரைடு பண்ணப்பட்டிருக்காங்க இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை. அதனால சுத்தி சுத்தி டிவி கவர்மெண்ட் செந்தில் பாலாஜி சுத்திட்டு இருக்காங்க போல தெரியுது. அவரை வந்து ஃபர்ஸ்ட் குறியா வச்சிருக்காங்க. முதல்ல கார் வாங்கினோடனே அந்த கார்ல எடுத்துட்டு கிளம்புவார் அடிக்கிற செந்தில் பாலாஜி. அதுலயே போவார், ரவுண்ட் அடிப்பார். ராஜேந்திர பாலாஜி மாதிரி காருக்கு மாறிக்கிட்டே இருந்தார்ல, இவர் எம்எல்ஏ கார்ல எஸ்கேப் ஆவாரா என்னங்கிறதெல்லாம் நம்ம போக போக பார்க்கணும். இன்னொரு பக்கம் அந்த மேகமலையில ஆக்கிரமிப்புகள் இருக்கு, அதை அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இடதுசாரிகள்லாம் அந்த மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பட் உச்சநீதிமன்றம் அங்க உள்ள காப்பு காடுகள், புலிகள் சரணாலயம்லாம் இருக்கு, அங்க எதுக்கு இவ்வளவு ஆக்கிரமிப்புகள் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற உத்தரவை போட்டிருக்காங்க. பட் தமிழ்நாடு அரசு அதுல வந்து என்ன முடிவெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்து போன திமுக ஆட்சி காலத்துல இருந்து அது ஒரு மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கிறோங்கிறதான் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. இப்பயும் வந்து அதுதான் சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து அதுல அந்த விடுதிகள்லாம் நாங்க மூடிட்டோம், ஆனா வந்து அங்க 3000க்கும் அதிகமான குடும்பங்கள் இருக்காங்க, இலவம் பஞ்சு வந்து பயிரிடப்படுது, ஸோ அந்த குடும்பங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை மாத்திட்டு தான் வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல. நீங்க பண்ணுங்க, யாருமே இருக்கக்கூடாது, இலவம் பஞ்சு பயிரிடுறதெல்லாம் கைவிடணும், அங்க யாருமே இருக்கக்கூடாது, ஆக்கிரமிப்புகளை அகற்றியே ஆகணும், இல்லைன்னா துணை ராணுவ படையை இறக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி சொன்னப்பயே இங்க தமிழ்நாட்டுல சிபிஎம்லாம் கடுமையான எதிர்ப்பு, ஒரு சிவிலியன்ஸுக்கு எதிராக ராணுவத்தை இறக்குறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த மாதிரியான அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்லாம் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. பட் திரும்பியும் அதே பிரச்சனை வருது. நான் மட்டும் என் கம்போர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தா நீங்க எல்லாம் காலிடாகிறாங்க. முதல்ல ரூமை விட்டு வெளியே வாடான்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. கமிட்டட் கிடையாது, சேட் பண்ண ஒரு ஆள் இல்ல, மீம்ஸ் கூட ஷேர் பண்ணாது, பட் சப்ஜெக்ட் எனி டைம் ஆன்லைன்ல தான் இருக்கும். என்ன பெரிய காரு இனோவா தெரியுமான்னு நாஞ்சில் சம்பத்தை வச்சு போட்டிருக்காங்க. ஏன்னா ஜெயில இருந்தப்ப நாஞ்சில் சம்பத்துக்கு இனோவா கார் கூட திரும்பி வாங்கிட்டாங்க. ஆமா, டு த காட். இந்த ஸ்மார்ட் போனை வச்சுக்கிட்டு என் சந்தோஷத்தை திரும்ப கொடுனான்னு கேக்குறாங்க. எல்லா துன்பத்துக்கும் இந்த போன் தான் மூல காரணமா இருக்கு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது அமித்ஷாவுக்கும் விஜய்க்கும். முதல் முறையா அமித்ஷா மீட் பண்ணிருக்காப்புல முதல்வர் விஜய். ஆமா, கைய கொடுங்க பாஸ், எங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கரெக்டா வந்து பங்க கொடுங்க, நிதியெல்லாம் பிரிச்சு கொடுங்க. ஆமா, அதே மாதிரி நிதி பிரச்சனையை முடிச்சு கொடுங்க அந்த கேட்டு வந்திருக்காருல்ல, அதனால இதே வந்து விருதா கொடுத்துடலாம் அமித்ஷாவுக்கும் விஜய்க்கும். ஓகே, நாளை சந்திப்போம். நன்றி.